2 நிமிஷத்துல கை வலிக்காம சப்பாத்திக்கு ஈஸியா எப்படி மாவு பிசையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம சேவ் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க, மிஸ் ஆயிர போகுது. இப்போ நான் இதுக்கு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவுனா சப்பாத்தி மாவு. இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு போட்டா பிடிக்குமோ அதுதான் அவங்களுக்கு தேவையான அளவு. ஓகே, இப்ப எந்த கப்ல நான் மாவு எடுத்தனோ அதே கப்ல 1/2 கப் அளவு சில்லுன்னு கோல்டு வாட்டர் சேர்த்திருக்கேன். கோல்டு வாட்டர் சேர்க்கும் போது ரெக்கார்ட் பட்டனை அமுத்த மறந்துட்டேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. நார்மல் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்ப நம்ம மிக்சியில சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மிக்சியை வந்து அரைக்க கூடாது, பல்ஸ் பண்ணணும். வீடியோல நான் காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த அரைக்கிற பார்ட்டை வந்து நான் ஸ்பீட் அப் பண்ணவோ எடிட் பண்ணவோ இல்ல, அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் நான் எவ்வளவு நேரம் அரைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஃபுல்லா காட்டியிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் கூட ஆகலைங்க. இதை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சுலபமா இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இனிமே கை வலிக்க நம்ம மாவு பிசையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மிக்ஸிலையும் நம்மளுக்கு மாவு ரொம்பலாம் ஒட்டாது பாருங்க. கழுவுறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ரொம்ப சுலபமா நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கழுவ வந்துடும். அதே மாதிரி சப்பாத்தி செய்யறதுக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு பிசையணும்னு அவசியம் இல்லை. பாருங்க எவ்வளவு சுலபமா ஒரு நிமிஷம் கூட ஆகல மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கையில பிசையும் போது கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல மாவு போட்டு திரும்ப பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன மாவு யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தண்ணியோட அளவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சோ நீங்க வந்து ஒரு தடவை நீங்க அரைச்சு பாத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க மாவு அரைக்கும் போது நீங்க சரியான அளவுல மாவு கூட போட்டோ அல்லது வந்து தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணியோ சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பதம் சரியா வந்துடும். செம்ம ஈஸியான இந்த டிப்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.